அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேற்று உரையின் முடிக்கும்போது ஜமீன்தார் கூறியதை கேட்டதும் பதறிப்போன பெருமான் பற்றிய நிகழ்வுகளை பார்த்தோம். வள்ளலாருக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது, நெஞ்சு வேதனையால் துடித்தது. ஐயோ பண்டாரியாரே, தாங்கள் சொன்னதை கேட்டு என் உடம்பு நடுங்குகின்றது, மனம் பதபதைக்கின்றது என்று கதறி அவலப்பட்ட நிகழ்வுகளை நேற்று உரையின் முடிவில் பார்த்தோம். பெருமானின் சொல்லும் செயலும் ஜமீன்தாருக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. சுவாமி, நான் ஒன்றும் தவறு செய்து விடவில்லையே, புரியாமல் பதற்றத்தோடு கேட்டார் அவர். உடனே பெருமான், தவறுதான் செய்கின்றீர்கள் பண்டாரியாரே, மாபெரும் தவறு செய்கின்றீர்கள் என்று கடுமையாக சொன்னார். அதை கேட்டதும் ஜமீன்தார் நடுங்கி போனார். என்ன தவறு சொல்லி அருங்கள், இக்கணமே என் தவறை திருத்திக் கொள்கின்றேன் என்று பதறினார். அதற்கு மேல் கண்டித்தால் அவர் அழுது விடுவார் போல இருந்தது. ஆனாலும் பெருமான் பொறுமை இழந்து, இப்படி அறியாமையால் நீங்கள் மூழ்கலாமா? மூட நம்பிக்கையில் வாழலாமா? கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கின்றேன். தாங்களோ காளிக்கு பலிபூஜை நடத்தப் போகின்றீர்கள். இந்த விபரீதத்தை உடனே நிறுத்துங்கள், இந்த கொடிய பழக்கம் உலகத்தை விட்டே போக வேண்டும் என்று சங்கற்பித்து ஆணையிட்டார். அந்த நிலையிலும் தன் மனைவிகளின் பிரச்சனை ஜமீன்தாருக்கு பெரிதாகப்பட்டது. அவர் பரிதாபமாக பெருமானிடம், சுவாமி, தாங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. அப்புறம் எந்த வழியில் நான் என் மனைவிகளை குணமாக்குவது? அதற்கு அருள்வாக்கு கூறி அருளுங்கள் சுவாமி என்று வேண்டி கெஞ்சினார். பெருமான் அவர் மீது பரிதாபப்பட்டார். சற்று சாந்தமுற்ற பிறகு சொல்கின்றேன், முதலில் தங்கள் ஆட்கள் கொண்டு போனார்களே ஆடுகள் கோழிகள், அவற்றை காளிக்கு பலியிடுவதை முதலில் நிறுத்துங்கள் என்றார். பெருமானின் பேச்சில் நம்பிக்கை பெற்ற ஜமீன்தார் பணிவோடு, சரி சுவாமி, நான் அங்கு சென்ற பிறகுதான் காளி பூஜையை தொடங்குவார்கள், அப்போதுதான் பலியும் கொடுப்பார்கள், அதை தடுத்து நிறுத்திவிடுகின்றேன் என்றார். பெருமான் அது கேட்டு சற்று நிம்மதியுற்றார். இருந்தாலும் லேசான சந்தேகத்துடன், நிச்சயமாகவா என்று கேட்டார். சத்தியமாக சுவாமி என்று உறுதியளித்தார் ஜமீன்தார். பெருமானுக்கு அப்போதும் முழுமையாக ஐயப்பாடு தீரவில்லை. அப்படியானால் அந்த வாயில்லா ஜீவன்கள் உயிர் பிடித்துக் கொள்ளும் அல்லவா? கண்டிப்பாக சுவாமி. ஜமீன்தார் கூறியதில் இருந்த தீர்க்கமான உறுதியால் பெருமானுக்கு முழு நம்பிக்கை ஏற்பட்டது. பெருமான், பண்டாரியாரே, இப்போதுதான் என் மனக்கலக்கம் தீர்ந்தது, அருள் விளக்கம் ஏற்பட்டது என்று மகிழ்ந்தார். அப்போது ஜமீன்தார் மெல்ல பணிவோடு, சுவாமி, என் மனைவிமார்கள் என்ற தன் கோரிக்கையை தொடங்கி பெருமானின் முகத்தை தாய்ப்பாலுக்கு எங்கும் குழந்தையாக பார்த்தார். பெருமான் பேரிரக்கம் கொண்டு அவரிடம், கவலையை விடுங்கள், பிரம்மராட்சசம் பிடித்திருக்கின்ற தங்கள் முதல் மனைவியை இரும்பு சங்கிலிலிருந்து விடுவித்து முதலில் இங்கே அழைத்து வாருங்கள் என்றார் அன்போடு. அவள் ஏதாவது தொந்தரவு கொடுத்தால் என்று பயந்தார் ஜமீன்தார். அப்படி ஒன்றும் ஆகாது, அச்சப்படாமல் போய் ஜமீன்தாரினியை அழைத்து வாருங்கள் என்று உறுதியாக சொன்னார் வள்ளலார். வேலாயுத முதலியாரும், தயக்கம் வேண்டாம் ஜமீன்தாரே, பெருமான் சொன்னது போல உடனே செய்யுங்கள் என்று நம்பிக்கை கொடுத்து அவரை அவசரப்படுத்தினார். ஜமீன்தார் முதல் மனைவியை அழைத்தவர் அங்கிருந்து விரைந்தார். அவர் போனதும் வேலாயுத முதலியார், சுவாமி, இந்த வேட்டவனும் ஜமீனுக்கு தாங்கள் விஜயம் செய்ததன் நோக்கம் எனக்கு இப்போதுதான் புரிந்தது. தங்கள் அருள் வல்லபத்தை இங்கிருப்பவர்கள் அறியவும் நேர்ந்தது என்று பெருமானை போற்றி பெருமிதப்பட்டார். ஜமீன்தார் அப்போது பெருமான் கூறியவாறே விலங்கு அகற்றி முதல் மனைவியை அழைத்து வந்து அவர் முன் நிறுத்தி, சுவாமி, தங்களின் ஆணைப்படி இதோ என் முதல் மனைவியை அழைத்து வந்துவிட்டேன் என்றார். பெருமான் பேரர்களுடன் ஜமீன்தாரினியை பார்த்தார். தாயே, நலம்தானே என்று கேட்டார். அவ்வளவுதான். அந்த கணத்தில் அவள், சுவாமி, என்னை ஒன்றும் செய்துவிட வேண்டாம், இக்கணமே நான் ஓடிவிடுகின்றேன் என்று துடிதுடித்து ஆணுக்குரிய கட்டை குரலில் கதறினார். ஓடிப்போ, போனேன் போனேன் போனேன். கர்ணகடூரமான அந்த ஓலம் தூரத்தில் போய் கரைந்தது. பெருமான் பெருங்கருணையோடு, அம்மா, இந்த திருநீற்றை நெற்றியில் இட்டுக்கொள்ளுங்கள், இனி எந்த துன்பமும் இல்லை, எல்லாம் சரியாகிவிட்டது என்றவர் அவளிடம் திருநீற்றை கொடுத்தார். ஜமீன்தாரினி அதை பெற்று நெற்றியிலிட்டு அமைதியானார். ஜமீன்தார் அது கண்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார்.
அவர் சுவாமி, தங்கள் திருவருள் அற்புதத்தை என்னவென்று சொல்வேன். பிரம்மராட்சசனிடமிருந்து என் முதல் மனைவியை மீட்டுக் கொடுத்து விட்டீர்கள் சுவாமி. தங்கள் திருவடிகளுக்கு அனந்த கோடி நமஸ்காரம் என்று பெருமானை போற்றி கைகூப்பி வணங்கினார். பண்டாரியாரே, தங்கள் இரண்டாவது மனைவியை அழைத்து வாருங்கள் என்றார். அதற்குள் அவளே எழுந்து அங்கே வந்தாள். தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.